இன்றைக்கு ஸ்தோத்திரம் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிற அந்த கருத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் இணைத்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பென்யமீன் பீறுகிற ஓநாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான். பென்யமீன் பீறுகிற ஓநாய். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவர் எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். ஜெபிப்போம். ஆண்டவர், இந்த ராத்திரி வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நடுவிலே பகிர்ந்தளிக்கும்படி மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் ஸ்தோத்திரம் 7 கொத்து விளக்குகளின் நடுவில் ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தினவராய் உலாவி வருகிற தேவன், இந்த நாள் இரவு வேளையிலும் மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் ஸ்தோத்திரம் தாயை போல நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் நம்முடைய நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த இரவு வேளையில் கர்த்தருடைய வார்த்தை செய்யப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட காரியம் வாக்கியம் அது ஒரு நாளும் வெறுதாவாய் திரும்பாது என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் வார்த்தைகள் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ பிள்ளைகள், அருமையான தேவ மனிதர்கள் அத்தனை பேரும் ஜெபித்து உதவி செய்யும்படி, ஸ்தோத்திரித்து உதவி செய்யும்படி அன்புடன் கேட்கிறேன். தேவ ஆவியானுடைய ஒரு பிரசன்னம் இந்த ராத்திரி காலம் நம்மை மூடுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, வசனத்தினால் உண்டாகிற மறுரூபத்தை ஆண்டவர் தருவாராக. எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். இடைவிடாமல் உம்முடைய பாதத்தருகே உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையும் பாக்கியத்தையும் தருகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பல விதங்களில் பல தேவ மனிதர்களை கொண்டு ஆண்டவரே எங்களோடும் தேசத்தோடும் பேசுகிற நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி காலத்திலும் ஆண்டவரே எந்த வார்த்தைகளை எதற்காய் அனுப்புகிறீரோ அந்த காரியம் வாய்க்கத்தக்கதாய், உம்முடைய கரங்களினால் வாய்க்கத்தக்கதாய் அடியானையும் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது மட்டும் வெளிப்படட்டும். ஜனங்கள் கட்டி எழுப்பப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தைகளை அனுப்பி ஆசீர்வதி. தாழ்த்துகிறோம், தேவ கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை வாசித்த நேரத்தில் என்னுடைய மனதை ரொம்ப தொட்டது. கூடவே பெற்று வளர்த்து கூடவே இருந்த தகப்பன் தன்னுடைய இறுதி நாட்களில் பென்யமீனை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, பென்யமீன் பீறுகிற ஓநாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னுடைய பிள்ளையை பற்றி அதிகம் தெரிந்த ஒரு அப்பா சொல்லுகிற வார்த்தை. சில காலங்கள், சில வருடங்கள் தாண்டி ஸ்தோத்திரம் தேவ மனிதனாகிய மோசே ஸ்தோத்திரம் இந்த பென்யமீனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பிரியமானவன் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அழைக்கிறார். என்ன ஒரு பெரிய மாற்றம்! பீறுகிறவனாய் இருந்தவன் பிரியமானவனாய் மாறியிருக்கிறான். நடுவில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாயிருக்கிறது. இந்த ராத்திரி காலமும்
நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை செய்யும்படி விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த இரவில் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மிடத்தில் ஊழியம் செய்யும்படி கடந்து வந்து நிற்கிறார். வசனத்தினால் உண்டாகிற மறுரூபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது வசனத்தினால் உண்டாகிற மறுரூபம் இந்த தேசத்தை பற்றி கொள்ளும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் முதலாவது இந்த பென்யமீனை குறித்து ஒரு சின்ன ஸ்தோத்திரம், ஒரு சின்ன குறிப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பென்யமீன் ஸ்தோத்திரம் ராகேல், யோசேப்பு, யாக்கோபு என்பவருடைய ஸ்தோத்திரம் சின்ன மகன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய சின்ன மகன். ஸ்தோத்திரம். ராகேலுக்கு இது இரண்டாவது பையன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் இளைஞன். இவன் தான் அந்த வீட்டில் உள்ள கடைசி மகன். ஸ்தோத்திரம். வேதனையான ஒரு பின்னணியும் இந்த பென்யமீனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அது என்னவென்றால் ஸ்தோத்திரம், முதலாவது வேதனையான காரியம், இவன் பிறந்த நாளில், பென்யமீன் பிறந்த நாளில் ஸ்தோத்திரம் அம்மா இறந்து போகிறார்கள். அல்லேலூயா. இந்த ராகேல் அல்லாவிட்டால் பென்யமீனின் அம்மா சாக போகிற நேரத்தில் ஸ்தோத்திரம் இந்த மகனுக்கு ஸ்தோத்திரம் பெனானி என்கிற பெயரை சூட்டிவிட்டு அவள் மரித்து போகிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிறந்தவுடனே தாய் இறக்கிறார்கள். தாய் இறக்கும் நேரத்தில் உடனே அவனுக்கு ஒரு பெயர் சூட்டு விழா நடக்கிறது. அது பெனானி என்கிற வார்த்தை. பெனானி என்கிற வார்த்தையினுடைய பொருள் சன் ஆஃப் மை சாரோ, துக்கத்தின் மகன் என்று பெயர். அல்லேலூயா. ஏற்கனவே நாம் வேதத்தில் இன்னொரு துக்கத்தின் மகனையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே நான் போகவில்லை. இந்த தாய் தன்னுடைய மகனுக்கு துக்கத்தின் மகன் என்று பெயர் வைக்கிறார். ஆனால் அருகில் இருந்த தகப்பனார் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை விரும்பவில்லை. ஆகவே அவர் அந்த பெனானி என்கிற பெயரை பென்யமீன் என்று மாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் ஆரம்பத்திலேயே ஸ்தோத்திரம் இங்கே ஒரு பெயர் மாற்றம் நடக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்ததன்படி அடுத்தது வாழ்க்கை மாற்றம் ஒன்று நடக்கிறது. பென்யமீன் என்றால் சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என்னுடைய வலது கையின் மகன், வலது பார்சத்தின் மகன் என்பது ஸ்தோத்திரம் பென்யமீன் என்பதுடைய வார்த்தையின் அர்த்தம். அல்லேலூயா. நான் இவ்வாறு கற்பனை பண்ணுகிறேன், இந்த செய்தி வளர்ந்து வருகிற பென்யமீனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவன் கேள்விப்பட்டிருப்பான். நான் பிறந்த அன்று என் அம்மாவை இழந்தேன். என் அம்மா எனக்கு துக்கம் என்கிற ஒரு பெயரை, துக்கத்தின் மகன் என்கிற பெயரை வைத்துவிட்டு மரித்தார்கள். அம்மா வளர்க்க அவளுக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. அதனால் தகப்பன் மற்றவர்களுடைய உதவியோடு வளர்த்தார். ஸ்தோத்திரம். அதிகப்படியான செல்லம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஸ்தோத்திரம். ரொம்ப பிரியமானவனாய் அவனை வளர்த்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பிடத்தில் ஒரு சகோதரன் போய் சொல்லுகிறான், பென்யமீனுடைய ஜீவனும் எங்க அப்பாவுடைய ஜீவனும் ஒன்னா இருக்கிறது. ஸ்தோத்திரம். மகன் வரவில்லை என்று கேட்டாலே உடனே மரித்து போய்விடுவார். அல்லேலூயா. அந்த அளவிற்கு நெருக்கம், அதிக செல்லமும் ஸ்தோத்திரம் அம்மாவால் வளர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையும் ஒருவேளை இந்த பென்யமீனை ஒரு கடினமான மனிதனாய் மாற்றி இருக்கக்கூடும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை நாம் சாதாரணமாய் சில வீடுகளிலே சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்கிறோம் தானே. ஸ்தோத்திரம். அந்த அன்பு கிடைக்கவில்லை, ஆதரவு கிடைக்கவில்லை, தேர்தல் கிடைக்கவில்லை. ஆகவே ஒரு ரிபல்லியஸ் நேச்சர், ஸ்தோத்திரம், ஒரு அடங்காத தன்மை உள்ளத்தில் வந்திருக்கலாம். அதனால் பென்யமீனை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவன் பீறுகிறவனாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பென்யமீனரிடத்தில் இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. அவர்கள் ஸ்தோத்திரம் யுத்தங்களில் வல்லவர்கள். ஹல்லேலூயா.
ஒருவேளை அந்த நினைவோடு கூட ஸ்தோத்திரம் இந்த யாக்கோபு இவனுக்கு பென்யமீன் அல்லாவிட்டால் பீறுகிற ஓநாய் என்கிற பெயரை போட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாம் என்றும் நினைக்க தோன்றுகிறது. அல்லேலூயா. வித்தியாசமான குணம் படைத்தவன், ஸ்தோத்திரம், யுத்தத்தில் வல்லவன், ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட அந்த மகன் ஸ்தோத்திரம் பீறுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டுகள் உருண்டோடின. ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த கோத்திரத்தை இவன் கோத்திரமாய், கோத்திர பிதாவாய், அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனாய், உயர்ந்தவனாய் மாறிவிட்டான். இப்பொழுது அந்த கோத்திரத்தை பார்த்த தேவ மனுஷனாகிய மோசே சொல்லுகிறார், பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்படும் முன்பு, ஆண்டவரை அறிந்து கொள்ளும் முன்பு, கர்த்தருடைய வழிகளிலே வரும் முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. அல்லேலூயா. பீறுகிறவர்களா இருக்கலாம், யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம், ஊருக்கு வேண்டாதவர்களா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமானவர்களா இருக்கலாம், தேவனுக்கு சத்துருக்களா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி அவரோடு உடன்படிக்கை பண்ணி நீண்ட காலங்கள் கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்காய் வாழ வாழ நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசுவை பார்க்கிற எவனும் மறுரூபமாவார்கள். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கிற எவரும் மறுரூபமாகிக் கொண்டே இருப்பார்கள். அவருடைய சாயலை நிழலாட்டமாய் கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்த்து அந்த சாயலால் தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு தேவை. அப்படி மாறும் பொழுது கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை பயன்படுத்துகிறார். இந்த வேத புஸ்தகம் முழுவதும் மாற்றப்பட்டவருடைய சரித்திரமே மிகுதியாய் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவருடைய சரித்திரம் குறைவாயிருக்கிறது. மாற்றம் பெற்றவர்கள், கிறிஸ்துவில் மாற்றம் பெற்றவர்கள், இயேசுவினால் மாற்றப்பட்டவர்கள், அவருடைய அன்பினால் மாற்றப்பட்டவர்கள், அவருடைய அபிஷேகத்தினால் மறுரூபமாக்கப்பட்டவர்கள், அவருடைய ஸ்தோத்திரம் வார்த்தையினால் மறுரூபமாக்கப்பட்டவர்களை வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் முதலாவது மாற்றம் பெற்ற சிலரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் எவ்வளவு தூரம் மாற்றி இருக்கிறார் என்பதை குறித்து பேசும் பொழுதே இந்த அழகிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஆசை, ஒரு ஆசையோடு தான் இந்த நாளில் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். கிறிஸ்து கொடுக்கிற அந்த வெளியேற பெற்ற மாற்றம் நம்முடைய வாழ்க்கை அலங்கரிப்பதாக. அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த எல்லாம் புதிதாகிற அனுபவம் கிடைக்காது. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் அவருடைய சாயலை பார்க்கிறவர், தேவனோடு பழகுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தை சொந்தமாய் மாறும். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே, ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் சொத்தம் வேண்டுமே என்று ஜெபியுங்கள். உங்களிடத்தில் ஆவிக்குரிய மாற்றம், நீங்கள் பிரியமானவர்களாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்களானால் சோத்திரம் அந்த அதே உபாகமம் 33:12 இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதை நான் இறுதியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நான் மாற்றப்பட்டவர்கள் சிலரை
உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அழகே ஸ்தோத்திரம் எந்த மனுஷனையும் மாற்றுவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் 2 சாட்சிகளை அதற்காக கேட்டீர்கள். நேற்றைக்கு 2 சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எத்தனையோ சாட்சிகளை ஸ்தோத்திரம் நாம் வேத வசனத்தின் மூலம், மனிதர்கள் மூலம், ஸ்தோத்திரம் புஸ்தகங்கள் மூலம் அறிகிறோம். இதை வாசிக்கும் பொழுது இன்றைக்காயிலும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு இப்பேற்பட்ட மாற்றங்கள், மறுரூபங்கள் உண்டாக வேண்டுமே என்று விரும்பி இருக்கிறீர்களா? ஜெபித்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் கூட நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நல் மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. கிறிஸ்துவை போன்ற சுபாவங்களை வாழ்க்கை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், பீறுகிறவன் பிரியமானவனாய் மாறி இருக்கிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் அங்கே ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய முன் அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பின் அனுபவம் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிகளிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அழிக்கிறவனாய் இருந்தவன் தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய சபைகளை, தேவ பிள்ளைகளை அழிக்கும்படி மிக வேகமாக வைராக்கியமாய் எழும்பி வந்தவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவன் அந்த பவுலப்போஸ்தலனே சொல்லுகிறார். வாசியுங்கள். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் 1 கொரிந்தியர் 3:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அந்த வசனம் இல்ல, சாரி, கலாத்தியர் 1:23 வாசித்துருங்க. அல்லேலூயா. அஸ்திபாரம் இட்டேன் என்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. இதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சர்ப்பாசாரியை போல ஸ்தோத்திரம் அஸ்திபாரம் இட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1:23 ஸ்தோத்திரம் முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின ஸ்தோத்திரம் விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நான் 2வதாக நினைப்பூட்டுகிறேன். நன்றாய் தெரிந்தவர்கள். ஆகவே ஸ்தோத்திரம் ரொம்ப விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. ஸ்தோத்திரம் எப்படியாயினும் இந்த கிறிஸ்துவின் நாமத்தை, இந்த கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் காரியங்களை, இந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று, ஸ்தோத்திர சபைகளை நாசம் பண்ணி அழித்து போட வேண்டும் என்று வேகமாய் ஸ்தோத்திரம் எழும்பினவன் ஸ்தோத்திரம் இங்கே அந்த நாமத்திற்கு, சபைகளுக்கு அஸ்திபாரம் இடுகிறவனாய் மாற்றினார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஒரு சந்திப்பு, ஒரு தொடுதல், தமஸ்குவின் அந்த நேர்த்தெருவில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா போற வழியில், தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஒரு சின்ன சந்திப்பு அவனுடைய முழு வாழ்க்கையையும் புரட்டி போட்டது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்தை அழிக்க வீறு கொண்டு எழும்பி வந்த அந்த மனிதன் இப்பொழுது கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்தவ உபதேசத்திற்கு, இனி வரும் சபைக்கு, சபையின் காரியங்களுக்கு சட்ட திட்டங்களையும் அடுத்த கட்ட ஊழியர்களை உருவாக்குறதையும் ஸ்தோத்திரம் தேவ சபைக்கு தேவையான ஸ்தோத்திரம் வேத சத்தியங்களையும்
தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தருகிறவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் புதிய ஏற்பாட்டில் 14 நிருபங்கள் இல்லாமல் போயிருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தகப்பன் நாம் சேவிக்கிற ஆண்டவர். அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு அழகிய சாட்சியை அங்கே யோவான் ஸ்தோத்திரம் பதிவு செய்கிறார். வாசியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தூரத்திலிருந்து என்னுடைய வார்த்தைகளை கவனிக்கிற நண்பர்களே, ஸ்தோத்திரம், பெரியவர்களே, உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை ஸ்தோத்திரம் சபைகளை அழிக்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த, அவர்களுடைய காரியத்தை பார்த்தாலே எரிச்சலோடு ஸ்தோத்திரம் சிந்திக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவருடைய தொடுதல் உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட்டு இந்த ஸ்தோத்திர கிறிஸ்தவத்தை கட்டுகிற ஒரு பெரிய ஒரு மாபெரும் மனிதனாக உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருளுக்குள் வாழ்கிறீர்கள். உங்களுடைய உள்ளம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். பாவமாகி இருள், சாபமாகி இருள், வியாதியாகி இருள் உங்களுடைய வாழ்க்கை மூடி இருக்கிறது. இயேசு யார் என்றால் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம் முதல் பகுதியிலே மனிதர்களை மாற்றுகிற ஒரு தெய்வத்தை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் பீறுகிறவனாய் இருந்தவனை பெரிய ஆண்டவருக்கு பிரியமானவனாய் மாற்றினார். சத்தியத்தை அழிக்க, கிறிஸ்தவத்தை அழித்தொழிக்க வேகமாய் எழும்பின சவுலை கர்த்தர் மாற்றி சபைகளை கட்டுகிறவனாய் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் சபித்தவன், சத்தியம் பண்ணினவன் பிரதான அப்போஸ்தலனாய் உயர்ந்து நிற்கிறான். மத்தேயு 26:74. மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பேதுருவை குறித்து தான் இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே பேதுரு என்ன செய்ய ஆரம்பித்து விட்டான்? இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ணினவன் மாத்திரமல்ல, சபித்தவனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியாகிய அக்கினியினாலே அவரை தொட்ட பொழுது சோத்திரம் சீஷர்களுக்கெல்லாம் பிரதானமானவனாய், சோத்திரம் மதிப்பு மிக்க அப்போஸ்தலனாய், இன்றளவும் கனத்துக்குரிய ஒரு தேவ மனிதனாய் உயர்ந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை குறித்து சரித்திரம் இவ்வாறு சொல்லுகிறது. அவரையும் சிலுவையிலே அறைந்து கொல்லும்படி ஒப்பு கொடுத்தார்கள் பேதுருவை. ஆனால் சிலுவைக்கு போகும் பொழுது பேதுரு இவ்வாறு சொன்னாராம், இயேசுவை போல நான் மரிப்பதற்கு தகுதி இல்லாதவன், ஆகவே என்னை சிலுவையில் தலை கீழாக அறையுங்கள். அல்லேலூயா. இவர்தான் ஒரு நாளில் சோத்திரம் வேலைக்கார பெண்கள் மற்றும் சிலர் கூடியிருந்த இடத்தில் இயேசுவை தெரியாது என்று சபித்தவர், சத்தியம் பண்ணினவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மறுரூபம் ஸ்தோத்திரம் இவ்வளவு பெரிய இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு காரணமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களை அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. உங்களை புதிதாக்க அவர் வல்லவர். இதோ சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர், சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும், வாழ்க்கை மாத்திரமல்ல, சூழ்நிலைகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி புதிதான ஒரு ஜீவன், புதிதான ஒரு சரீரம், புதிய ஒரு ஆவி, புதிய ஒரு பலன்
கட்டளையிட அவர் வல்லவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சிங்காசனம் ஆளுகையை காட்டுகிறது, சிங்காசனம் அதிகாரத்தை காட்டுகிறது. சகலவற்றின் மேலும் அதிகாரம் உள்ள தெய்வம் உங்கள் வாழ்க்கை கடந்து வருவாரானால், அவருடைய வார்த்தை அனுப்புவாரானால், இந்த நேரமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் மாறி போகும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 27:36 சொந்த அண்ணன் அவரை குறித்து சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி, இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொன்னான். அல்லேலூயா. அதே மனிதனை ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 28 வசனத்தில் 28, ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவன் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. ஒரு நாளில் எத்தன் ஏமாற்றுக்காரன் யாக்கோபு, ஆண்டவர் ஸ்தோத்திரம் யாப்போக்கு துறைமுக தண்டையிலே அவனை தொட்டு அவனுடைய பெயரை, யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்காக அலைந்து திரிந்தவன், யார் மேலாவது விழுந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கலாம் என்று நினைத்தவன் எகிப்தில் போய் ராஜாவுக்கு முன்பதாக நின்று கரமுயர்த்தி அந்த பார்வோன், அந்த பெரிய ராஜாவை ஆசீர்வதிக்கிறவனாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டே நடந்த இந்த ஸ்தோத்திரம் யாக்கோபு பார்வோனையே ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய மனிதனாய் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாற விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறீர்களா? அதற்கு நாம் அவருடைய கரத்திலே இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, அவர் ஆண்டவர், அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது, அவர் வேண்டுமானால் என்னை மாற்றட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சாதாரண பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதரன் என்னோடு படித்தவர். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் ஒரு நாள் ஆண்டவரை பற்றி சொன்ன பொழுது, ரட்சிப்பை பற்றி சொன்ன பொழுது அவர் சொன்னார், பவுலை சந்தித்தது போல என்னை சந்தித்தால் நான் ஆண்டவர் பிள்ளை ஆகலாம். அல்லேலூயா. நான் சொன்னேன், என்ன வந்தாலும் உங்களை பவுலை சந்தித்தது போல ஆண்டவர் சந்திக்க மாட்டார். எல்லாம் தெரியும், வேதம் தெரியும், ரட்சிப்பு தெரியும், எல்லா சத்தியமும் தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி சந்திக்கப்பட்டு நீங்க வர முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கூட அந்த தரிசனம், அந்த வெளிச்சம், அந்த சத்தம் எல்லாம் கேட்டதினால் ஸ்தோத்திரம் அந்த பவுல் ரட்சிக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் யார் என்று தெரிந்து கொண்டான், ஆண்டவரை தெரிந்து கொண்டான். அதற்கு பின்பு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். அவருடைய அந்த சித்தத்திற்கு, அவருடைய பிரியத்திற்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்ததினால்தான் அவருக்கு ரட்சிப்பாகிய பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. ஒளி சந்தித்ததினாலே ரட்சிப்பு வரவில்லை. பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக் கொண்டபடியினாலே ஸ்தோத்திர ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலும் உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இதுவரைக்கும் இயேசுவின் அன்பை ருசிக்காதவர்களாய் யாராகிலும் இருப்பீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி, இந்த வேத வசனங்களின் மூலம் உங்களை தொடும்படி கர்த்தர் விரும்புகிறார். இடம் கொடுப்பீர்களானால்
மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். இயேசு உள்ளே வந்தால் பாவம் தானாக வெளியே போகும். ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் சேலத்தில் ஊழியம் செய்த பொழுது ஒரு நன்றாய் மதுபானம் அருந்துகிற ஒரு சகோதரர் வந்தார். அவரிடத்தில் நான் அன்பாய் பழகுவேன், நல்ல மூடில் இருந்தால் சந்தோஷமா இருப்பார். அவர் ஒரு நாளில் ஆலயத்திற்கு அந்த முற்றத்தில் வந்தார். வந்த உடனே ஸ்தோத்திரம், ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இது பரிசுத்தமான தெய்வம், இவரிடத்தில் ஸ்தோத்திரம் என் பாவத்தோடு என்னுடைய குடியோடு நான் வரக்கூடாது. என்னை நான் சுத்திகரித்து கொண்டு, அதாவது இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆன பின்பு இந்த கோயிலுக்கு வருவேன் சொன்னார். அப்பொழுது சுவிசேஷம் சொல்ல அது ஏதுவாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வியாதி உள்ளவனுக்கு வைத்தியன் தேவையில்லை, சுகமுள்ளவனுக்கு வைத்தியன் தேவையில்லை, வியாதிக்காரனுக்கு தான் வைத்தியன் தேவை. இயேசு உங்களுக்குத்தான் தேவை. இதே நிலையில் நீங்கள் ஆலயத்திற்குள் வரலாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தால், எந்த நிலையில் இருந்தால், இருக்கிற இடத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடுமானால் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்து உங்களை மறுரூபமாக்கி உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அன்பு சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பூரணமாய் அர்ப்பணிப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து உங்களை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்ததாய், இந்த கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 3 உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பிரியமானவன்? ஏராளம் பைபிள் ரெஃபரன்சஸ் இருக்கிறது. யார் கர்த்தருக்கு பிரியமானவன்? அல்லேலூயா. நான் ஒன்றை உங்களுக்கு முன்பதாய் வைக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை பாபிலோனில் செய்வான், பாபிலோனிலும் செய்வான். ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பிரியமானவன்? நாம் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை பாபிலோன் போல் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் பாபிலோன் போல் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தானியேல் காலத்திலாவது பரவாயில்லை, ஸ்தோத்திரம். இந்த பாபிலோன் மட்டும்தான் பாபிலோனாய் இருந்தது. நாகரிகங்களின் உச்சக்கட்டத்தில், எல்லாவித சிற்றின்பங்களில் மேன்மையான இடத்தில் பாபிலோன் நல்ல ஒரு சிவிலைஸ்ட் கண்ட்ரியா இருந்தது. தேசங்களின் கூட்டமைப்பா இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த பாபிலோன் எங்கும் இருக்கிறது. ஆமென். அவ்வளோ தீமை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கல்லூரிக்கு படிக்க அனுப்ப முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்க முடியவில்லை. அத்தனை இடர்பாடுகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்களானால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வளர்த்து விட்டிருப்போமானால், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் தங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகள் மாற்றி இருப்பார்களானால், எந்த இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமானதை சித்தமானதை செய்கிறவர்களாய் அவர் காணப்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேறு எதனாலும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது, நம்மை பாதுகாக்க முடியாது. ஆண்டவர் பேரில் இருக்கிற பயம், தேவன் பேரில் இருக்கிற அன்பு மட்டும்தான் நம்மை இந்த பொல்லாத உலகத்தின் தீமை நின்று காக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். மிக இளைஞர்களாய் ஸ்தோத்திரம் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள்,
தானியேலும் அவருடைய தோழர்களும் பாபிலோனுக்கு போகும்போது 13 வயசு. அல்லேலூயா. 13 அதிகபட்சம் சிலருடைய கணிப்பின்படி 17 வயது, அதிகபட்சம்தான் 17 வயது. ஆனால் அந்த 4 பேரும், அல்லேலூயா ஸ்தோத்திரம், தானியேலும் அவருடைய தோழர்களும், எத்தனையோ ஜனங்கள் சிறைப்பட்டு வந்தார்கள். ஆனால் எழுதப்பட்ட வேறு யாரெல்லாம் சாட்சியாய் வாழ்ந்தார்களோ எனக்கு தெரியல, அநேகர் இருந்திருப்பார்கள். ஆனால் எழுதப்பட்ட இந்த சின்ன பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்காய் தைரியமாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நாம் இருக்கிற இடம் பாபிலோனா இருக்கலாம், ஆனா நாம கர்த்தருக்கு பிரியமானவளா இருந்தா அந்த பாபிலோனிலும் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு சித்தமானதை நிச்சயமாய் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரைப்படாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிதம்பரத்தில் நான் படித்த பொழுது எங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அதனுடைய கதவுகள் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் பூட்டப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு திறந்த ஒரு ஹாஸ்டல் ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் கூட, எங்களுக்கு ஒரு வார்டன் உண்டு, அவரை பார்த்ததே இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களுடைய அறை, நாங்கள் 2வது வருஷம் படிக்கும் பொழுது பிரேயருக்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அறை எடுத்திருந்தோம். அந்த அறையினுடைய வாசல்களும் ஒரு நாளும் பூட்டினதில்லை. அல்லேலூயா. ஆள் இல்லைன்னு மட்டும்தான், ஆனால் கூடாது, ஆனாதான் லாக் இருக்கும். ஸ்தோத்திரம். இரவிலும் பகலிலும் நிறைய ஏராளமான நேரம் திறந்தே இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு பாபிலோன் தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் அங்கே எந்த கண்ட்ரோலும் இல்லை. எப்போ வேணுமானாலும் உள்ள போல, எப்போ வேணுமானாலும் வெளியே வரலாம். நானே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை முடிச்சுட்டு 2:30 மணிக்கு ஹாஸ்டலுக்கு போனேன். ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை இல்லை. கேட்டும் திறந்துதான் இருந்து, எங்கள் அறை கதவும் திறந்துதான் இருந்தது. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அநேகருக்கு அங்கே வந்தபோது பல தடுமாற்றங்கள் உண்டாயிற்று. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்மை இன்னொருவர் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு பயந்தோமானால் கர்த்தருடைய கண்காணிப்பில் சுகமாய் இருப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன்தான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். பாபிலோனில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய எப்பொழுதும் தெரிந்திருக்கிறவன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவள் தானா? ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமாக, ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு விதமாக, வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது ஒரு விதமாக, எல்லாருடைய கண்களுக்கும் தூரமாய் இருக்கும் பொழுது இன்னொரு விதமாய் வாழுகிறீர்களோ? இல்லை, எப்பொழுதும் ஒன்று போல் வாழுகிறீர்களோ? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவ பிள்ளை எங்கும் ஒன்று போல் வாழுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு இந்த குறிப்பிட்ட கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகளுக்கு ஏராளம் நன்மைகளை, ஏராளம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாபிலோனில் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின அந்த ஸ்தோத்திரம் தானியேலை எவ்வளவாய் கர்த்தர் கனம் பண்ணினார், எவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தினார், எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே தேவன்தான் நம்முடைய தேவன். இன்றைக்கும் ஸ்தோத்திரம் அவரை கனம் பண்ணுகிறவர்களை, அவரை நேசிக்கிறவர்களை ஸ்தோத்திரம் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் இருக்கிற முதல் அதிகாரமா இருக்கிற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம் 1:28 நினைக்கிறேன். சாரி, வார்த்தை சரியா தெரியல, வார்த்தையாய் சொல்லுகிறேன். அதனுடைய அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி வார் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுத்த
தந்த ஒரு சிறந்த ஒரு வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். இந்த ஒரே ஒரு வார்த்தையின் வெளிச்சத்தில் ஏறக்குறைய 2 வருடங்கள் ஸ்தோத்திரம் வாழ்ந்தேன். ஆண்டவரிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அதன்படியே செய்யும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கனம் பண்ண மறக்கவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காகத்தான் தேவனிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி போராடினேன். ஸ்தோத்திரம். முதல் பகுதியை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் செய்துவிட்டு ஒவ்வொரு முறையும் கர்த்தரை கனம் பண்ணிவிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, ஜெபிக்கிற அல்ல, சொல்லுகிற வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, என்னை கனம் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கமாய் சொல்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தைக்கு சாட்சியாய் நான் நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள். கர்த்தரை கனம் பண்ணி பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபர்களுக்கு, இளமூழியர்களுக்கு உற்சாகமாய் அதுல ஒரு சின்ன பகுதியை சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய படிப்பு நேரத்தை போல வகுப்பறையில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் பிளஸ் நான் புஸ்தகம் படிக்கிற நேரம் ஒரு 5 மணி நேரம் அதற்காய் செலவு பண்ணினால், ஸ்தோத்திரம், உம்முடைய ஊழியத்தில் குறைந்தது 5 மணி நேரம் செலவு பண்ணுவேன். அல்லேலூயா. 7 மணி நேரம் என்னுடைய படிப்பிற்காய் செலவு பண்ணினால் அதை பார்க்கலும் கொஞ்சமாவது அதிகம் கர்த்தருடைய ஊழியத்திற்காய் செலவு பண்ணுவேன். இதுதான் எனக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். அல்லேலூயா. அதன்படியே 2 ஆண்டுகள் செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். அது அப்படியே கர்த்தர் என்னை என்னுடைய படிப்பின் காரியங்களில் கனம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை அறிக்கை பண்ணுங்கள், ஸ்தோத்திரம், அதன்படியே வாழ்ந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எட்டாத உயரத்திற்கு எடுத்து செல்ல கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், அந்த உபாகமத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. ஒரு தடவை கூட வாசித்திருங்களேன். உபாகமம் பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். முதலாவது ஆசீர்வாதம், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, அவனை அவர் எந்நாளும் காப்பாற்றுவார். அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். 3, அவன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த 3 ஆசீர்வாதத்தையும் வேகமாய் சிந்தித்து என்னுடைய வார்த்தையை முடிக்கும்படி விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் உள்ள ஆசீர்வாதம் அல்ல. இது பென்யமீனுக்கு அல்லாவிட்டால், ஸ்தோத்திரம், பிரியமானவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாய் மாற வேண்டுமானால், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதாவது பாபிலோனிலும் எந்த சூழ்நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாய் இருந்தாலும், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழுவோமானால், ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசியுங்கள். சங்கீதம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே கர்த்தாவே, நீர் ஒருவரே
என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை அநேகருக்கு தெரிந்த வார்த்தை. நீங்க அறிக்கை கூட பண்ணுவீங்க. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஸ்தோத்திரம். சமாதானத்தின் வார்த்தை. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே அங்க பென்யமீனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை அல்ல, இதை பார்க்கலும் உயர்ந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலே ஒரு வார்த்தை கூட இருக்கிறது, அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுகமாய் தங்கியிருப்பான் என்பது சாதாரண வார்த்தை. அவரோடு கூட, அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் என்பது உயர்ந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஸ்தோத்திரம் என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதுனா, 2 தோளுக்கும் நடுவே அவன் தங்கியிருப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. 2 தோளுக்கு நடுவில், ஒன்றில் மார்பில படுத்திருக்கணும், இல்லாட்டா முதுகில படுத்திருக்கணும். அல்லேலூயா. அதுதானே அர்த்தம். ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்பு அவ்வாறு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 தோளுக்கும் நடுவே அவன் தங்கியிருப்பான். அல்லேலூயா. தேவனோடு தங்கியிருத்தல், அப்பாவுடைய மார்பில் சாய்ந்திருத்தல், அது மணவாட்டியின் ஒரு பெரிய விசேஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று ஸ்தோத்திரம் உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தன் நேசர் மேல் சார்ந்து வாழுகிற ஒரு அழகிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு பழகி சமாதானமாயிருப்போமானால் அதனால் நன்மை வரும் என்று யோபு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனோடு பழகி அவரோடு சமாதானமாயிருப்போமானால், அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் அதனால் நன்மை உண்டாகும். ஆமென், ஆமென். ஆண்டவர் மனிதனோடு தங்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் அந்த பெரிய பாக்கியம் ஆண்டவருக்கும் ஸ்தோத்திரம் கிடைக்க போகிறது, நமக்கும் கிடைக்க போகிறது. இன்றைக்கு நிழலாட்டமாய்த்தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு முகமுகமாய் பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. அவரோடு தங்கி இருக்க, ஆசரிப்பு விடாரானாலும் சரி, ஆலயானாலும் சரி, நம்முடைய உள்ளமானாலும் சரி, இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் ஆலயங்களாய் மாற்றுகிறார் என்றால் அவருக்கு வந்து தங்கி இருப்பதற்கு. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். சீக்கிரமாய் தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷருடைய நடுவில் இருக்கும் என்கிற வார்த்தை எழுத்தின்படியாய் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் அதை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். போயும் சகேயுவினிடத்தில் சொல்லுகிறார், சகேயுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசையை பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முறுமுறுப்பு, எல்லாருக்கும் கோபம், எல்லாருக்கும் எரிச்சல். ஸ்தோத்திரம். பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்குறதுக்கு ஆண்டவர் போகிறார். ஆனா இயேசு தங்கும்படி வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய வீடு சுத்தமாகி விட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஒன்னும் செய்யண்டா, பாவத்தோடு போராடி யுத்தம் பண்ணண்டா. இயேசு தங்குவதற்கு இருதயத்தை திறந்து கொடுத்தால் போதும், மீதி காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். ஆமென். தேவனை சார்ந்து வாழ்ந்தால் போதும், என்னாலும் வெற்றியை
அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரத்தை நீட்டினால் போதும், தூக்கி விடுவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சுகமாய் தங்கியிருப்பது வேறு, கர்த்தரோடு அவரோடு சுகமாய் தங்கியிருப்பது இன்னொரு மேன்மையான அனுபவம். அந்த அழகிய அனுபவத்தை இந்த பூமியிலே அனுபவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு நாம் தங்கும் பொழுது சுகமாய் தங்கியிருப்போம், சமாதானமாய் தங்கியிருப்போம். சமாதான கேடுகளை, சமாதான கேட்டுக்கான காரணிகளை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையை விட்டு. அல்லேலூயா. யார் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் சமாதான கேடு வருகிறதோ அதை மாற்றும்படி இன்றைக்கு உங்களோடு அவர் தங்கி இருக்கும்படி விரும்புகிறார். எந்த காரணத்தினால் உங்கள் வாழ்க்கையில் சுகம் தடைபடுகிறதோ அதை உடைத்து மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களோடு தங்கி இருக்கும்படி விரும்புகிறார். யாருடைய இல்லத்திற்கு ஆண்டவர் கடந்து வந்தாரோ அங்கே ஜீவன் உண்டானது, அங்கே சுகம் உண்டானது, அங்கே விடுதலை உண்டானது. அல்லேலூயா. எவ்வொரு வீட்டுக்கு வந்தால் அங்கே உயிர்ப்பித்தல் நடைபெறுகிறது. பேதுருவின் மாமி வீட்டிற்கு வந்தால் காய்ச்சல் ஸ்தோத்திரம் இன்ஸ்டன்டேனியஸாக குணமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வீட்டுக்கு போனாலும் இயேசு அங்கே சமாதானம் கட்டளையிடுகிறார், சுகம் கட்டளையிடுகிறார். நான் என் வீடு ஆண்டவர் தங்கியிருக்கிற வீடு தானே, என் எல்லையிலே என்னுடைய சோத்திரம், நான் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பவன் தானே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை என்று கேட்பீர்களானால், சோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் ஏதாயிலும் இருக்குமோ சோத்திரம் என்று சோத்திரம் ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்பி தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் நம்மிடத்தில் சேருவார். நாம் அவரோடு சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். இரண்டாவதாக 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2வது வார்த்தை, அவனை எந்நாளும் காப்பாற்றுவார். அவரோடு அவன் சுகமாய் தங்கியிருப்பான். 2வது வார்த்தை, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார். 2 சாமுவேல் 8:6. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. 8:6 சரிதானா? 2 சாமுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பா இருந்தா விட்டுருங்க. அல்லேலூயா. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபையின் பாதுகாப்பு, அவருடைய செட்டையின் மறைவு, சோத்திரம் உன்னதமானுடைய நிழல், சோத்திரம் உன்னதமானுடைய நிழல் மரியாள் பேல் பட்டவுடனே சோத்திரம் உலக இரட்சகர் தோன்றினார். ஹல்லேலூயா. கற்பந்தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த நிழல் நம்மேல் விழுமானால் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்தம் அடைந்து விடும். ஆமென். அவருடைய உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். பொல்லாப்பு வந்து ஜெபித்து விடுதலை பெறுவது அல்ல, பொல்லாப்பு வராமல் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் செய்கிறார். நம்ம சில சமயங்களில் பைக்கில் தட்டுப்படும் பொழுது மாத்திரம் ஏதோ ஆண்டவர் நமக்கு தட்டுப்பட்டு ஆனால் பெரிய சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்படும் பொழுது மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திர சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஏதோ ஸ்தோத்திரம் இமைப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தினால் நமக்கு ஒரு சின்ன வேதனை உண்டாயிற்று, அப்படித்தான் அர்த்தம்.
அவர் கண்ணுறங்காமல் ராப்பகலாய் நம்மேல் கவனம் வைக்கிற கர்த்தர். ஆமென். நாம் தேவனுக்கு பிரியமானவளாய் இருப்போமானால் அவரோடு நாம் சுகமாய் தங்கியிருக்கும் வாக்கியத்தை தருகிறார். இரண்டாவது, அவனை எந்நாளும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் நற்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு காலையில உள்ள அந்த கிருபையை தேட நேரம் இல்லையா அநேகருக்கு? நம்முடைய காலை வேளையெல்லாம் 7 மணி 8 மணியா எல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். மாற்றி விடுங்கள். பழைய நாட்களைப் போல, முந்தின சீரை போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கைகளை ஒழுங்குபடுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக முக்கியமான ஒரு காரியம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். உபாகமம் ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஏரியா. அல்லேலூயா. எங்கே? ஸ்தோத்திரம். அவன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருப்பார். முதலாவது, நமக்கு ஒரு வீடு அல்லது அங்கே எழுதப்பட்டிருக்கிற பாளையம் என்கிற ஒரு எல்லை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது, நமக்கு ஒரு தொழில், ஒரு வேலை இருக்கிறது, அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. சோத்திர ஊழியம் செய்கிற எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருப்பார். ஆமென், ஆமென். என்ன சந்தோஷம்! என்னுடைய எல்லைக்குள்ளே வந்து ஆண்டவர் வாசம் பண்ண ஆசையா இருக்கிறார். எல்லாருடைய எல்லைக்குள்ளும் ஆண்டவர் வந்து தங்கியிருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். யாருடைய எல்லைக்குள் கர்த்தர் வந்து தங்கியிருந்து அதற்கு வேலியாய், பாதுகாப்பாய், அரணாய், மதிலாய் இருப்பார் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பெண்ணியமீன்களாய் நாம் மாறுவோமானால் எத்தனை சந்தோஷம், எத்தனை பாக்கியம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராக திருப்புவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய், எந்த நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் ஒரு பாவத்திற்கு எதிர்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு இந்த பூமியில் வாழ நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நான் என்னுடைய ஸ்தோத்திர செய்தி இறுதி பகுதிக்கு நேராக கடந்து வருகிறேன். ஸ்தோத்திர கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளில் தகப்பன் பார்வையில் பீறுகிற ஓநாயாயிருந்த பென்யமீனை கர்த்தர் காலங்களாய் அவனோடு இடைப்பட்டு அவனை நேசித்து அவனை உருவாக்கி, சோத்ரம், மோசேயின் காலத்தில் சோத்ரம், மோசே ஆகிய தேவ மனிதன் பென்யமீன் கோத்திரத்தையே பார்க்கும் பொழுது சோத்ரம் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கண்டுகொண்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல காலங்கள் கடந்து ஓடி இருக்கிறது. சோத்ரம் ரட்சிக்கப்பட்டு 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் என்று வருடங்களாயிருக்கிறது. இந்த நாளில் நம்மை பார்த்து நம்முடைய பரம தகப்பன் சொல்லுவாரா, நீ எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் தங்கு தடை இல்லாமல் ஜபங்கள் கடந்து போகும். அவர் நம்மோடு கூட, அவரோடு கூட நம்மை தங்க வைப்பார். சமாதானமாய் சுகமாய்
தங்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். மட்டுமல்ல, சோத்திரம், அவர் நம்முடைய எல்லா எல்லைக்குள்ளும் அவர் வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லையே வாசமாய் இருக்க வேண்டுமானால் அங்கே ஆண்டவர் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார், உன் எல்லை சுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அசுத்தத்தை பார்க்க மாட்டாத, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கிணறாகிய கர்த்தர் சோத்திரம் நம்முடைய பாளையங்களிலே உலாவும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும், நம்முடைய வீட்டின் எல்லா பகுதிகளிலும், நம்முடைய தொழிலிடத்தின் எல்லா பகுதிகளிலும், சோத்திர வேலையிடங்களின் எல்லா பகுதிகளிலும் அவர் உலாவும்படி வாசமாய் இருக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் ஜெபத்தின் மூலம் திறந்து கொடுப்போமா? எல்லாரும் எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிடம், ஓரிரு நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் சோத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன். இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் அசைவாடுகிற நேரம், நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரத்தை உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நாசமும் நிர்பந்தமும் இருக்கிறதோ, ஸ்தோத்திரம், உங்கள் வழிகளை ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தூரமாயிருந்து என் வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே, அருமை தகப்பனே, கர்த்தர் உங்களோடு இந்த இரவு வேளையில் பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுத்தவர், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கினவர். கசந்து போன வாழ்க்கை மதுரமாய் மாற்றினவர். சோத்ரம். ஹல்லேலூயா. பயனற்ற வாழ்க்கை கட்டி எழுப்பி பயனுள்ள வாழ்க்கையாய் மாற்றின தெய்வம் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுப்பீர்களானால் சோத்திர கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். திறந்து கொடுக்க கூடுமான உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயலாற்றி உங்களை பிரியமானவர்களா அவருக்கு மாற்றவும், நம்முடைய எல்லையில் அவர் வாசமாயிருக்கவும், நம்மை காப்பாற்றவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு தங்கி இருக்க, இந்த பூமியிலே அவரோடு தங்கி இருக்க, சமாதானத்தோடு தங்கி இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க கடந்து வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சாபங்களை போக்க, உங்கள் வியாதிகளை நீக்க சர்வ வல்லவராகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுடைய பாரங்களை மாற்றி கண்ணீரை துடைத்து புது வாழ்க்கை தர, உடைந்து போன நொறுங்கி போன உங்கள் வாழ்க்கை திரும்ப கட்ட, உங்களுடைய வாழ்க்கையில் உலாவ இயேசு கடந்து வந்திருக்கிறார். இந்த ராத்திரி ஒரு வெற்றியுள்ள ராத்திரியாய், மகிழ்ச்சியின் ராத்திரியாய், மகிமையின் ராத்திரியாய் அநேகருடைய வாழ்க்கை மாறுவதாக இயேசு செய்ய முடியும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தேவ ஊழியர்கள் துதித்து அந்நிய பாஷையில ஜெபித்து உதவி செய்யுங்கள். கட்டப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலை அடையட்டும். அந்த கன்வென்ஷனால் ஒரு விடுதலை, ஒரு மேன்மை, ஒரு சுகம், ஒரு கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர் உன் கதவத்தை நிற்கிறார்.
கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், எதிர்காலம் உனக்குண்டு. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் உனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி, எனக்குண்டு உனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், விடுதலைகளை கர்த்தர் தருகிறார், சுகம் அவர் தருகிறார். எதிர்காலம் உண்டு, உனக்கு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. ஓ, நம்பிக்கை இழக்காதீங்க. ஓ, ரிக்கபல் அதிகாரத்தை கர்த்தர் தந்து ஆளும்படி வைக்க போகிறார். சோதர, கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைப்பவர் உன் அருகில் நிற்கிறார். விசுவாசி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா.